நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்ற பௌர்ணமி கருட சேவை. சர்வலங்காரத்துடன் பெரிய திருவடி மீது காட்சி தந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் நிறைவு. உபயநாச்சியார்களுடன் தெப்பத்தில் உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி. திருமலையில் வைபவமாக நடைபெற்ற ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோடி. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கோலாகலமாக நடைபெற்ற தைப்பூச திருவிழா. பழனி மற்றும் திருத்தணியில் நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் பூபதி திருநாள் விழா. கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் சுவாமி எம்பார் திருநட்சத்திர உற்சவம். உபயநாச்சியார்களுடன் தர்மாதி பீடத்தில் பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கதிர் அறுப்பு திருவிழா. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக நடைபெற்ற தைப்பூச திருவிழா கொண்டாட்டம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் தங்க கருடன் மீது வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியன் கருநீல பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமும் லக்ஷ்மி காசு மாலை ஹாரமும் அணிந்து சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தபடி உலா புறப்பட்டார். இருகுடை சேவையோடு மாடவீதியில் உலா புறப்பட்ட எம்பெருமானை ஆலய மகாத்வாரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. அப்போது எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரிய பக்தன் மீது அமர்ந்து கொண்டு வலம் வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரபந்தம் சேவித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் பெண்களின் கோலாட்டங்கள், அத்தியாபக கோஷ்டியினரின் திவ்ய பிரபந்த பாராயணம், இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு கருட வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவரை தரிசித்து வழிபட்டனர். இதில் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌதரி தம்பதிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 7 நாட்கள் நடத்தப்பட்டு வந்த வருடாந்திர தெப்போற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று ஆலயம் எதிரே உள்ள புஷ்கரணியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை குருவிருக்கச் செய்து தெப்ப உலா துவக்கப்பட்டது. முத்தங்கி அலங்காரத்துடன் சுவாமியும் சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து உபயநாச்சியார்களும் அழகாக திருக்காட்சி தந்தருள நீராழி மண்டபத்தை சுற்றி வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் பலம் வந்தது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா சிறப்பாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் குளக்கரையில் நின்றவாறு தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சப்தகிரியில் உள்ள ஆயிரக்கணக்கான புண்ணிய தீர்த்தங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோயிலிலிருந்து அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் மங்கள பொருட்கள், அபிஷேக பொருட்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோகர்ப்பம் தீர்த்த அணையிலிருந்து பாப விநாசனத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். ஏராளமான பக்தர்கள் கானகம் வழியாக கோவிந்தநாம கோஷங்களை எழுப்பியபடி ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோணியை அடைந்தனர். அங்கு வில்லேந்திய கோலத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் குழலூதும் திருக்கோலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியும் எழுந்தருளியிருக்க அர்ச்சகர்கள் ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். எண்ணெய் காப்பு சாற்றியதும் தெய்வ திருவுருவங்களுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி பழங்கள் நிவேதித்ததும் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி சாமந்தி, துளசி மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்களும் தெய்வங்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ரங்க ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் இன்று காலை விஜயம் செய்தார். முன்னதாக ஜீயர் சுவாமிகள் ஆலயத்திற்கு வருகை தந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் பெருமாள், தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஜீயர் சுவாமிக்கு தீர்த்தம் தந்து சடாரி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜீயர் சுவாமிகள், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப விசேஷமாக பல ஆண்டுகள், குறைந்தது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தியாகராஜன் இருக்கக்கூடிய திருமலைப்பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடம் சன்னதி தாயாரோட அலைமணமக தாயாரோட எழுதியிருக்கிறார். இதில் விசேஷம் என்னவென்றால், அங்கே எப்படி திருமலையில் நடக்கக்கூடிய வைபவங்கள்லாம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இங்கு வந்து செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படுத்தினால்தான் மீண்டும் மீண்டும் திருமலை செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இத்தலத்திலே வந்து இந்த திருமணம் தரிசித்து சென்று தங்களுடைய பல அபிலாஷைகளை பூர்த்தி கொண்டிருப்பது நிசத்தமான உண்மை. காரணம், இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் இந்த பெருமாட்டு அப்படி ஒரு பக்தி உண்டு. ஏனால் இங்கு சமர்ப்பிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் இங்கே எந்த விதமான, அது வெள்ளியாக இருந்தாலும் தங்கம் எது இருந்தாலும் அதெல்லாம் அங்கே திருமலையை கொண்டு சமர்ப்பிக்கப்படுகின்றது. நேரடியாக செலுத்தக்கூடிய பணம் அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சென்று அடைவதற்கு இந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்ல வேண்டும். யாரும் அங்கே செல்ல முடியாதவர்கள், பலகீனர்கள், குழந்தைகள் தங்களால் செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் இல்லாமல் இப்படிப்பட்ட இந்த சென்னையிலே இந்த ஆலயம் அமைந்து சிறப்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வெகு விமரிசையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கடமைகளை பார்க்கும்போது நாமே வைக்கக்கூடிய அளவுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சமீபத்தில் நான் இந்த திருமலை நடக்கக்கூடிய ரத சப்தி உற்சவத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாலும் கூட அவர்களெல்லாம் முறையாக எப்படி நெறிப்படுத்த வேண்டுமோ, வாகனத்தில் வருவர்கள், தனியாக வருவர்கள் எல்லாருக்கும் முக்கியமாக தங்குவதற்கு, இருப்பதற்கு, பெருமாளை பல முறை பார்ப்பதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே போல தான் இங்கேயும் இங்கே வரக்கூடிய பக்தர்களெல்லாம் அந்த நேர முக்கியமான காலங்கள், பெருமாளுக்கு அமுது சேவிக்கிற காலங்கள் என்று உண்டு, அவருக்கு திருவான கிரமங்கள் என்று உண்டு. அந்த நேரத்தையும் காலத்தையும் அவர்கள் பிசகுவதே கிடையாது. 11 மணி என்றால் அந்த 11:45 வரைக்கும் பகவானுக்கு படைக்க வேண்டிய அத்தனையும் விசேஷமாக இவர்களெல்லாம் நித்தியம் திருவானை சேர்ந்து பகவானுக்கு வேண்டிய பிரசாதங்கள் இருந்து இங்கு வருவர்களுக்கெல்லாம் இலவசமாக எது கொடுக்க முடியுமோ, அதாவது சில நாட்களில் வந்து முக்கியமாக மாதங்களில் முதல் வாரத்தை திருப்பியிலிருந்து லட்டு பிரசாதங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. அதற்கும் இவர்கள் வந்து அங்கு சென்று வாங்க முடியாது, இங்கு வாங்கிக் கொள்ளலாம் அளவுக்கு அவர்கள் சிறப்பான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்ற, இதை நடத்துகின்ற, இது இருக்க கண்காணிக்கின்ற, இருக்க அங்க வைக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து செய்வார்களுக்கும் அநேக மங்களாசனம் செய்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண, ஜெய் ஸ்ரீமன், ஜெய் ஸ்ரீமன். முருகனின் அறுபடை வீடுகளான பழனி மற்றும் திருத்தணியில் தைப்பூசத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலுக்கு ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக உற்சவர் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளியதும் சிவாச்சாரியார்கள் பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். தேவியர்களுக்கும் அழகனுக்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகளும் கட்டி கிரீடங்களுடன் ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருமண முறைப்பாடுகள் துவக்கப்பட்டன. பட்டு வஸ்திர சமர்ப்பித்தல், ஈசன் மைந்தனுக்கு யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் தூவி சாயரற்றை இட்டு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை திருத்தேரில் எழுந்தருளச் செய்தனர். சப்பரத்தில் வீரபாகு தேவர், மூஷிகன் மீது விநாயகப் பெருமான் ஆகியோர் எழுந்தருளியதும் ஆரத்தி காட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசிக்க கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல மலையடிவாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு தேரோட்டம் விமர்சையாக நடத்தப்பட்டது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு எண்ணற்ற பக்தர்கள் காவடிகள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறுவர் சிறுமியர்கள் பஜனைகள் பாடி வள்ளி கும்மியாட்டமாடி முருகனை வழிபட்டனர். இதனிடையே அலங்கார மண்டபத்திலிருந்து நெற்கதிர் பிரபையுடன் உபயதேவியர்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார். அபயமும் வரதமும் காட்டி சர்வலங்காரத்தோடு ஈசன் மைந்தன் திருக்காட்சி தந்தருள உற்சவர்களை சுமந்து வந்து செங்குதிரை வாகனத்தில் குலுவிருக்கச் செய்தனர். கோயில் பிரகாரத்தில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசிக்க அழகனுக்கு குதிரை வாகன புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையடுத்து உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை தங்க ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். உபயதாரர்கள் ரதத்தை பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தங்க ரதம் புறப்பட்டது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பவனி வந்த குமரனை ஏராளமானோர் தரிசிக்க 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காண்பித்தனர். கோலாட்டங்கள் முன்னே செல்ல தங்கரத பவனி சிறப்பாக நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் தைத்தேர் பூபதி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி தோளுக்கிணியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு ரத்தன வளைய கிரீடம் சூட்டி காதணிகள் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து மாணிக்க அபயம் தந்து சிகப்பு பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு பல்லாக்கில் உபயநாச்சியார்களும் எழுந்தருளி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து பிரகாரங்கள் வழியாக உற்சவரை அழைத்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் உடன் வர தேரடியை அடைந்தனர். அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து தேங்காய் சூறையிடப்பட்டதும் திருத்தேரில் தெய்வங்கள் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உபயநாச்சியார்களோடு உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் திருக்காட்சி தந்தபடி மாட வீதிகளில் வலம் வந்து அருள்பாலித்தார். கோயில் யானைகள் பிரபந்ததாரர்கள் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரம்மாண்ட திருத்தேரில் பவனி வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு ரங்கா ரங்கா என பக்தி கோஷம் எழுப்பி தரிசனம் செய்து வழிபட்டனர். 10ஆம் திருநாளான நேற்று உற்சவத்தின் ஒரு பகுதியாக சப்தாவரண புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திலிருந்து உற்சவரை வெள்ளி தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு சிகப்பு பட்டாடை கட்டி நீள்முடி கிரீடம் சூட்டி நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கம் அடுக்கு பதக்கங்களோடு காசு மாலையும் முத்துச்சரமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர பிரகாரங்கள் வழியே ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து வந்து மாடவீதியை அடைந்தனர். அங்கு கோயில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி முன்னே செல்ல பாராயணங்கள் செய்தவாறு பிரபந்ததாரர்கள் பின்தொடர திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு வாத்தியங்கள் இல்லாமல் திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவரை மணல்வெளி வழியாக ராமானுஜர் சன்னதி கடந்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அங்கு சன்னதியில் ஸ்ரீ எம்பெருமானாரை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ எம்பார் சுவாமியின் 1000வது திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. கோயிலிலிருந்து தனி கேடயத்தில் உற்சவர் சுவாமி எம்பாரை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து வெளியே அழைத்து வந்ததும் மாடவீதியில் மத்தாப்புகள் மற்றும் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன. முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம், காசு மாலை, பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள், பட்டாடையோடு மலர் மாலைகள் அணிந்து உற்சவர் திருக்காட்சி தந்தருள பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர புறப்பாடு துவங்கியது. வீதி உலா வந்த உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்தனர். தர்மாதி பீடத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி எழுந்தருளி பின்தொடர
மாட வீதிகளில் தெய்வங்களுக்கு பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இருகுடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடிகளில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மயிர்பீலியோடு அபயம் காட்டிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி பலவித ஆபரணங்களால் முன்னழகையும் உச்சிபில்லை புஜகீர்த்தி உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து பின்னழகையும் காட்டியபடி உலாவர வழி நெடுகிலும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். உற்சவ மூர்த்திகளை அத்தியாபக கோஷ்டியும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கும் எதிர் சேவையாக நின்றருளிய சுவாமி எம்பாருக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு கதிர் அறுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கதிர் அறுப்பு மண்டபத்திற்கு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோர் தனி சப்பரங்களில் எழுந்தருள பல்லாக்குகளில் பிரியாவிடையோடு ஸ்ரீ சொக்கநாதரும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளும் பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியே மண்டகப்படிகளை கண்டருளியபடி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவர் மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள், வஸ்திரங்கள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் கதிர் அறுப்பு மண்டபத்தை அடைந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கும் அம்பிகைக்கும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆதித்தம்பதிகள் கதிர் அறுக்கும் நிகழ்வை நடத்தினர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பெருநலமா முலையம்மன் சமேத ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பஞ்சரத புறப்பாடு விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு பிரியாவிடை சமேத உற்சவர் அருள்மிகு மகாலிங்க சுவாமிக்கு வெண்பட்டு உடுத்தி சர்வாபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து திருத்தேரில் குலுவிற்கச் செய்திருந்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க தனித்தனி திருத்தேர்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர்கள் ஆடி அசைந்தபடி வலம் வந்தன. ஏராளமான பக்தர்கள் திருவிடை மருதா மகாலிங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து தேரோட்டத்தில் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார்கோவிலில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி தீப்பந்தங்கள் முன்னிலையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ குலசேகரத்தாழ்வாரை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பெருமாளின் உத்தரவுப்படி இந்த ஆலயத்தில் தங்கி திருப்பணியாற்றி முக்தி பெற்ற ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் திருமொழி என பெரிய திருமொழியில் இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நித்தமும் கைக்குப்பி தொழுதவாறு உள்ள ஆழ்வாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பாடு துவங்கியது. தீப்பந்தங்கள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே உற்சவருக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தீப்பந்த ஒளியில் பவனி வந்த ஆழ்வாரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் அரிவட்டாய நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் இருக்கும் நாயன்மார்கள் சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அரிவட்டாய நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நாயன்மாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி பவளமல்லி மாலையுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் நாயன்மாருக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் உற்சவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபதீபம் காண்பித்ததும் ஆலவட்டம் வீசப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து மாலை வேளையில் கிடயங்கள் மீது ஸ்ரீ சீதா பிராட்டியையும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து பிரகார உலா புறப்பட்டனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வெளியே வந்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் ஆலயங்களில் பால்குட ஊர்வலம், தேரோட்டம், முருகனுக்கு அபிஷேக, அலங்கார ஆராதனை உள்ளிட்ட நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்ற அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலில் 57ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மயில் காவடிகள், பால் காவடிகள் ஆகியவற்றை வைத்து பம்பைகள் முழங்க முருகனை வர்ணித்து பாடல்கள் பாடி சிறப்பு பூஜைகளை செய்தனர். பிறகு விரதம் மேற்கொண்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு ஆற்றங்கரையிலிருந்து அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊர்வலமாக சென்றனர். பாடல்களுக்கும் வாத்தியங்களுக்கும் ஏற்றபடி காவடிகளை சுமந்து கொண்டு நடனமாடியவாறு சிறுவர்கள் முன்னே செல்ல, பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற குமரக்கோட்டம் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஆலய வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவர் ஆறுமுகநாதனுக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் மலையடிவாரத்தில் பம்பைகள் முழங்க காவடியாட்டம் ஆடி சீர்வரிசை, மங்களப் பொருட்கள் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கோயிலை அடைந்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விநாயகப் பெருமான், திரிசூலம் மற்றும் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையோடு பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். பக்தர்கள் பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு மாங்கல்ய பூஜை செய்ததும், தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்குதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும், ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து மாலை மாற்றுதல் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி கைத்தலமாக ஏந்தி ஏசல் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் கருவறையில் சந்தன காப்புடன் தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கும் கற்பூரம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து உற்சவ தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் ஆரத்தி காட்டி பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விநியோகிக்கப்பட்டன. மேலும் உற்சவர்களை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் கோயில் தைப்பூச தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் எழுந்தருளியதும் தேங்காய் சூறையிடப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள், சங்கு முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பச்சை மற்றும் வண்ணத்தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் தேவியர்களோடு முருகப்பெருமான் நின்று அருள்பாலித்தபடி வலம் வர பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி கைத்தமலை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி கோவில் தைப்பூச தேரோட்ட விழாவையொட்டி தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷ அலங்காரத்தோடு திருத்தேரில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை பரவசத்துடன் தரிசித்தனர். தாரை தப்பட்டைகள், கைலாய வாத்தியங்கள், சிறுவர் சிறுமியர்களின் நடனங்களோடு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உள்ள அறுபடை முருகன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு எண்ணற்ற பக்தர்கள் காலை முதலே ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் வெட்டிவேர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கையில் தண்டமேந்தி அழகாக காட்சி தந்த முருகனுக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சதீப ஆரத்தி மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். உற்சவர் முருகப்பெருமானும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே கையில் வெற்றிவேலை ஏந்தியபடி நின்று அருள் புரிய ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசித்தனர். இதேபோல் கோயிலில் உள்ள மற்ற படைவீட்டு சன்னதிகளிலும் முருகப்பெருமான் தனித்தும் தேவியர்களோடும் நின்றபடி மற்றும் அமர்ந்தவாறு விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கரூர் மாவட்டம் புகழூர் அடுத்த பவித்ரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பாலமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவையொட்டி வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த திருச்சியில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பம்பைகள் முழங்க காவடி ஆட்டங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சங்கு முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தேரோட்டம் துவங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் படம் பிடித்து இழுக்க தேரோட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் செக்காரப்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பீடத்தின் மேல் நின்றபடி அருள்பாலிக்கும் அழகனுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து குமரனுக்கு பட்டாடை கட்டி ஆவரணத்துடன் கிரீடமும் எலுமிச்சை மயிலிறகு மாலையோடு மலர் மாலைகளும் சூட்டி கையில் வெள்ளி வேலை தந்து அலங்கரித்தனர். மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் முதலில் அருள்மிகு கௌரி விநாயகர் திருக்கோயிலில் பால்குடங்களை வைத்து பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து முருகனின் வெற்றி வடிவேலுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தந்த மூலவர் அருள்மிகு கௌரி விநாயகருக்கும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் மற்றும் காவடிகளுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு கோயிலின் வெளியே வந்ததும் மயில் வாகனத்தில் வெள்ளிக்கவசம் மற்றும் சர்வாபரணங்களோடு முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்க வெற்றி வடிவேலையும் அருகே நிறுத்தி கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் வீதி உலா துவங்கியது. நாதஸ்வரம் இளத்தாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால் குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து நிறைவாக அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலை அடைந்தனர். அங்கு முருகப்பெருமான் சன்னதியில் பால் குடங்களை சேர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மன்னார்குடி கீழராஜ வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் எழுந்தருளி உள்ள மூலவர் முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தனி சன்னதியில் உற்சவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அழகனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர் மாலைகளை அணிவித்தனர். அபயமும் வரதமும் காட்டி உபயதேவியர்களோடு அழகாக திருக்காட்சி தந்த ஈசன் மைந்தனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டதை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் அருகே உள்ள நடுப்பழனி என்று அழைக்கப்படும் பெருங்கருணை கிராமத்தில் உள்ள கனகமலையில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கிரீடத்துடன் மயிலிறகு பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அழகனை தரிசித்தனர். இதையடுத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து படிகள் வழியே கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல் ஏராளமான பக்தர்கள் பால் காவடிகள், மயில் காவடிகள் ஆகியவற்றையும் சுமந்தவாறு ஆலயத்திற்கு வருகை தந்து முருகனை தரிசித்து வழிபட்டனர். தேனி அருகே அல்லிநகரம் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு மேடை மீது பிரதான கலசத்தை முருகன் வடிவாக அலங்காரம் செய்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். வேலும் கொடியும் தாங்கியபடி அழகன் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதனிடையே விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் மங்கள வாத்தியங்களோடு பால் குடங்களை சுமந்தவாறு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த ஊர்வலம் நிறைவாக கோயிலை அடைந்தது. இதையடுத்து மூலவர் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வள்ளியை மணக்க வேடுவனாக வந்த திருக்கோலத்தை அலங்காரமாக செய்தனர். விசேஷ அலங்காரத்தில் முருகப்பெருமான் திருக்காட்சி தந்தருள தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கோயிலை அடைந்ததும் மூலவருக்கு பக்தர்கள் கொண்டு வந்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद
प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ